அமெரிக்க அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ நடந்தேறி இருக்கு. ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஐ வீடியோ அது உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். அமெரிக்காவினுடைய அதிபர் பிரசிடென்ட் ஒபாமா அவர்கள் கைது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. நிஜமாகவே இது நடக்க போகுதா அப்படின்னு கேட்டால் அதற்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். இது தொடர்பாக துளசி அப்படிங்கிற நம்முடைய இந்திய வம்சாவளியினர் தான் இந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. எதனால் ஒபாமா கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும், அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான சைபர் அட்டாக் ஒன்று நடந்திருக்கு, அது யார் செஞ்சிருக்கா அப்படிங்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். இது ஈரானோடு தொடர்புடையதா அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரூத் சோஷியல் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ஒபாமா அவர்களை FBI கைது செய்யக்கூடிய நிகழ்வு. ட்ரம்ப்பும் ஒபாமாவும் எதிரெதிர் சீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது ட்ரம்ப்புக்கு எதிராக ஒபாமா பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு எதிராக முட்டி போட வச்சு ஒரு கருப்பின தலைவனை, அப்படி தான் சொல்ல முடியும், ஒரு கருப்பின தலைவனை முட்டி போட வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத ஏஐயாக வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒபாமாவுக்கு எதிராக அவர் அடுத்த கட்டமாக பெரிய ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டு அவரை சிறைக்கு அனுப்ப போகிறார் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இப்படி ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் நடந்தது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, ஒட்டுமொத்த கருப்பினத்தவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படும். ஆப்பிரிக்காவில் இருந்து இதற்கான கண்டன குரல்கள் நிச்சயமாக எழுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஒபாமா மீது கை வைத்தால் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத உலக மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கறதுக்காக ட்ரம்ப் இந்த ஏஐயை முன்னக்கூட்டியே வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்காவுக்கு எதிராக வேர்ல்டு வைடாக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு. சைபர் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இதன் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிஸ், எரிசக்தி நிறுவனங்கள், பெரிய பெரிய மல்டிபோலார் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாத்தினுடைய அந்த இணையதளம் அப்படிங்கிறது முடக்கப்பட்டிருக்கு, சைபர் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் இருக்குல்ல, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறுனால அதை பயன்படுத்தி இந்த ஹேக் பண்ணுறவங்க உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மூலியமாக தான் ஏகப்பட்ட சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல புகுந்து ஹேக்கிங் பண்ணுறவங்க விளாண்டுருக்காங்க அப்படின்னா இது யாருடைய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது ரெக்கவர் ஆகாமல் தான் இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா இப்போது சைபர் தாக்குதலால் முடங்கி போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டு. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற அளவிற்கு அமெரிக்காவில் சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் வரிசையாக பார்த்துருப்பீங்க. சரி, இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் எதற்காக ஒபாமாவை கைது செய்கிறாரு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அது தொடர்பான இமேஜஸும் சரி, அது தொடர்பான ஆவணங்களும் இப்போது திரட்டியிருக்காங்க. 2016 ஜூலை மாதம் 18 ட்ரம்ப் ஹிலாரி கிளின்டனை ஜெயிச்சு அவர் ஆட்சி பீடத்தில் உட்கார போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெரிய சதி வலைப்பின்றாரு ஒபாமா. அதோடு சேர்த்து அவர் மட்டும் இல்லை, தேசிய பாதுகாப்பு அமைச்சரவையினுடைய உறுப்பினர்களும் அவருக்கு துணையாக போகிறாங்க. ஸோ உளவுத்துறை கிட்ட சில விஷயங்களை கொடுத்து அதை அப்படியே ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. ட்ரம்பினுடைய ஆட்சி கவிழனும், அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய மார்க்கெட்டும் படுத்துடணும். இதுதான் ஒபாமாவினுடைய பெரிய திட்டம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தேருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு பெரும் திட்டம் தீட்டுறாரு ஒபாமா. ஸோ ஆட்சி கவிழ்ப்புக்கு திட்டம் தீட்டினாரா ஒபாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சரை இப்போ துளசி கபாட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா ட்ரம்பால் நியமனம் செய்யப்பட்ட தேசிய புலனாய்வுத்துறைக்கான இயக்குனர் அமெரிக்காவோட.
ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து இன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் தொடர்ச்சியாக வந்து சைபர் அட்டாக் மூலிமா ரஷ்யாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்ததும் இதே ஒபாமா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அமெரிக்க அரசியலமைப்புக்கு எதிராக, நாடாளக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், முன்னாள் பிரசிடெண்ட் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிறது இப்போ ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ, அதற்கு பின்னாடி கிடச்சிருக்கக்கூடிய இந்த செய்தியின் மூலிமா புலப்படுது. ஒரு கருப்பினத்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணிட முடியாது. அதே நேரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு ட்ரம்ப் வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாரு, இல்லை அமெரிக்க நீதிமன்றங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகுது, இந்த ப்ரூஃப் உண்மையானதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீதிமன்றம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன அப்படிங்கிறத ஒட்டுமொத்த உலகமுமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக முல்லர் அப்படிங்கிற அந்த டீம் வந்து நடத்தி இருக்கக்கூடிய விசாரணை, இது 2016 இருந்தே தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. இருந்தாலும் அந்த 4 ஆண்டுகளில் தேவையான ஆதாரங்கள் கிடைக்கல. இப்போ அந்த ஆதாரங்களை திரட்டி ட்ரம்ப் வந்து ஒபாமாவுக்கு எதிராக ஒரு பெரிய வலை ஒன்றை பின்னியிருக்காரு. அது பெரிய ஸ்பைடர் வலை தான். இதுக்குள்ளே ஒபாமா கண்டிப்பாக மாட்டுவார். அது மட்டும் இல்லை, அரசியலமைப்புக்கு எதிராக இவங்க சதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஈரான் மீது இவங்க சுமத்தி இருக்கக்கூடிய பழி, லாஸ்ட்டாக பென்சில்வேனியாவில் வச்சு ட்ரம்ப்போடைய காதில் சுட்டாங்கல்ல அந்த நிகழ்வு, அதற்கும் ஒபாமாவுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கா, தேவையில்லாமல் ரஷ்யாவையும் ஈரானையும் இதில் இழுத்து விட்டு விளையாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து உள்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு ஒபாமா வித்துட்டாரா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. பலிகடாவை மாறி இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் இங்கே தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஈரான் மீது தேவையில்லாத பழி சுமத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே அரங்கேறி இருக்கிறது ஒபாமாவால் மட்டுமானா அப்படிங்கிற அந்த விசாரணையும் இப்போ தொடங்கியிருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக, இல்லை அந்த சீட்டில் போய் நம்ம உட்காரணுங்கிறதுக்காக மற்ற நாடுகளை வம்புக்கு இழுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒபாமா விஷயத்தின் மூலிமா புலப்படுது. அரசியல்வாதிகள்னாலே ஆபத்தானவர்கள், அவர்களிடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக விலகி நிற்கிறது நல்லது. அதே நேரத்தில் ஒரு கிரவுண்டில் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த விளையாடக்கூடிய இடத்துல நம்ம இல்லாமல் பொதுமக்களாகிய நம்ம வெளியில், கிரவுண்டுக்கு வெளியில் நின்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்முடைய காதுகளில் கேட்காது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதை யாரோ ஒருத்தவங்க பெரிய செய்தியாக்கி வெளியிடுவாங்க. அதை நம்ம பேப்பர்லையோ இந்த மாதிரியான டிஜிட்டல் ஊடகங்கள்லையோ தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒபாமாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக உலக நாடுகள் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருக்கு. எது எப்படியோ அந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த திருப்தி எனக்கு இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.